Hello friends, welcome to Vivegam V Plus Academy. இன்னைக்கு நம்ம டிவிஷன்ல ஒரு ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க 889 divided by 291 இருக்கு. இந்த மாதிரி டிவைசர்ல நம்பர் வந்துச்சுனா நம்ம டிவைட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணுவோம். இதே இது 100, 200, 300, 400 அப்படினு டிவைசர்ல வந்துச்சு அப்படினா நம்ம கொஞ்சம் ஈஸியா டிவைட் பண்ணிடுவோம். இப்போ இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுனா அதை எப்படி ஈஸியா டிவைட் பண்ணலாம்ங்கற ட்ரிக் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுத போகிறோம். இதுக்கு இருக்கக்கூடிய நியரஸ்ட் நம்பர் என்னன்னு பாருங்கள். இப்போ 889 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன வரும் 900, 291 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 300. ஓகே, இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள் 1 3. அப்போ என்ன ஆன்சர் வரும் 3. இப்போ இந்த 3யை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 291 எந்த நம்பரோட ஆட் பண்ணால் நமக்கு 300 வரும்? 291ஓட 9 ஆட் பண்ணால் நமக்கு 300 வரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 889ஓட இந்த 9ஐயும் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ 9ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 27. இப்போ இந்த 27ஐ இந்த 889ஓட ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும் 916 வரும். இப்போ 291ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 300 வரும். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக டிவைட் பண்ணிடலாம். இந்த 300 நம்ம எப்படி அசைன் பண்ணிக்கலாம்? 3 × 100ன்னு அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 3 டேபிளால் டிவைட் பண்ணுங்கள். 3 3s are 9, ஸோ 1 போகாது, ஸோ 0. இப்போது 16, 5 3s are 15, ரிமைண்டர் 1 இருக்குது, ஸோ 0.0 ஆட் பண்ணால் 3, 3 3s are 9, அகெயின் ரிமைண்டர் 1 இருக்குது, ஸோ 3. இந்த மாதிரி 3 போய்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போது இங்கே டிவைசரில் 100 இருக்குது. இந்த 100ஐ மேலே கொண்டு போகும்போது என்னாகும்? பாயிண்ட் வந்து 2 ஸ்டெப் பேக்வேர்டு வரும். அப்போது 3.05333 இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். ஸோ ஆன்சர் என்னது 3.0533 தான் ஆன்சர். இந்த சம் பாருங்கள் 8111 டிவைடட் பை 303 இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன வேல்யூ வரும்? 8100 வரும். நெக்ஸ்ட்டு 300 வரும். ஓகே, இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். என்ன வருது? 27 வருது. ஓகே, இந்த 27ஐ தனியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டிவைசரில் எந்த நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு 300 வரும்? இந்த நம்பரோட 3ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு 300 வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இந்த -3ஐயும் இந்த 27ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன வரும்? 81. இங்கே மைனஸ் இருக்கனால நமக்கு என்ன வரும்? -81 வரும். ஓகே, இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 8030 வரும். நெக்ஸ்ட்டு 303ஐ 3யோட மைனஸ் பண்ணால் நமக்கு 300 வரும். இப்போ இந்த 300ஐ நம்ம எப்படி அசைன் பண்ணிக்கலாம்? 3 × 100ன்னு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 டேபிளால் கேன்சல் பண்ணுங்கள். 1 3 is 3. நெக்ஸ்ட்டு 2 3s are 6, ரிமைனிங் 2 இருக்குது. தென் 6 3s are 18, ஸோ ரிமைனிங் 2 இருக்குது. 7 3s are 21, remainder 2, then 6 3s are 18, again remainder 2 இருக்குது. 0.0, then 6 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு கீழே 100 இருக்குது. 100 இருக்கனால இப்போ 100க்கு 20 இருக்குது. 20 இருக்கிறனால மேலே போகும்போது என்ன ஆயிடும்? இந்த பாயிண்ட் வந்து 2 ஸ்டெப்ஸ் பேக்வேர்டு வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 26.766 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ 26.766 தான் ஆன்சர். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஷார்ட்கட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.